السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله وأصحابه جند الله أما بعد. அருமையான நேர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, நாங்கள் தொடர்ந்தும் ஷாஃபி மதுஹப் அடிப்படையில் ஃபிக்ஹ் வகுப்பு பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று பாடம் 32, தொழுகையின் ஃபர்துகள். தொழுகையின் ஃபர்துகள் 13 இருக்கிறது. அந்த ஃபர்துகளைத்தான் நாங்கள் இன்று இந்த பாடத்திலே பார்க்க போகிறோம். அதில் தொழுகையுடைய ஃபர்துகளில் முதலாவது நிய்யத்து வைத்தல், அர்கானு ஸலா அப்படின்னு சொல்லுவோம். முதலாவது எல்லா அமல்களுக்கும் நிய்யத்து முக்கியம். அந்த அடிப்படையில் இந்த தொழுகைக்கும் நிய்யத்து வைப்பது முக்கியமானதா இருக்கிறது. நிய்யத்து அப்படின்னு சொல்லும்போது ஒரு செயலை, எந்த செயலை செய்ய போகிறோமோ அல்லது எந்த இபாதத்தை செய்ய போகிறோமோ அந்த இபாதத்தை ஆரம்பிப்பதோடு அந்த இபாதத்தை செய்வதாக எண்ணுவதுதான், உள்ளத்தால் நினைப்பதுதான் நிய்யத்து என்று சொல்லப்படுகிறது. அப்ப நிய்யத்துடைய இடம், நிய்யத்து வைக்க வேண்டிய இடம் அது கல்பு, உள்ளமாக இருக்கிறது. உள்ளத்தால் தான் நிய்யத்து வைக்க வேண்டும். வாயினால் சொல்லுவது சுன்னத்தாக இருக்கிறது, உள்ளத்திலால் நிலைப்பது கட்டாயமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத், நிச்சயமாக எல்லா அமல்களும் அந்தந்த நிய்யத்துக்களை கொண்டுதான், அவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறதோ அது போலதான் இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப தொழுகைக்கு நிய்யத்து எப்படி வைக்கணும் என்று கேட்டால், இஹ்ராம் தக்பீரோடு சேர்ந்ததாக அந்த நிய்யத்து இருக்கணும். இஹ்ராம் தக்பீர் தான் தொழுகையுடைய ஆரம்ப செயலாக இருக்கிறது. எனவே இஹ்ராம் தக்பீரை அல்லாஹு அக்பர் என்று கட்டும் பொழுது, அந்த கட்டக்கூடிய நேரத்தில், அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய நேரத்தில், அல்லாஹ் என்று ஆரம்பிச்சு அக்பர் என்று முடிதத்துக்கு இடையில என்ன தொழுக போகிறோம், என்ன தொழுகை, அதனுடைய ரகாத்துக்கள் என்ன, ஃபர்லா சுன்னத்தா என்ற விடயங்களை அந்த இடத்திலே கூற வேண்டும். அதாவது உள்ளத்துல நினைக்க வேண்டும். நினைத்து விட்டுத்தான் நாங்க நினைப்பதற்குத்தான் நிய்யத்துன்னு சொல்லுவோம். எனவே இரண்டாவது, அதாவது எவ்வாறு ஒவ்வொரு தொழுகைகளுக்கும் நிய்யத்து வைப்பது என்பதையும் இந்த பாடத்தில் நாங்க பார்க்க போறோம். அதுல சுபஹ் தொழுகையாக இருந்தால், உசல்லி ஃபர்ல சுபஹி ரகாத்தைனி அதான் முஸ்தக்பிலன் இலல் காபத்தி ஷரீஃபத்தி லில்லாஹி தஆலா. எனவே இந்த நிய்யத்துடைய தமிழால சொல்லக்கூடிய முறையை பார்த்தோம் என்றால், சுபஹுடைய பரதான 2 ரகாத்துக்களையும் கிபிலாவை முன்னோக்கி அதாவாக அல்லாவுக்காக தொழுகிறேன் என்று நிய்யத்து வச்சு கொள்ள வேண்டும். அதாவாக என்று சொன்னால், அந்தந்த தொழுகையை அந்தந்த நேரத்துக்குள்ளால் தொழுதால் அதுக்கு அதாவாக என்று சொல்லப்படும், அதா என்று சொல்லப்படும். தொழுகை விடுபட்டு வேற நேரத்துல கலாவானதுக்கு பின்னால தொழுவதாக இருந்தால் அதுக்கு அந்த இடத்துக்கு கலா என்று போட்டுக்கொள்ள வேண்டும். லுஹருடைய நிய்யத்து, உசல்லி ஃபர்தல் லுஹரி அர்பஅ ரகாத்தின் அதான் முஸ்தக்பிலன் இலல் காபத்தி ஷரீஃபத்தி லில்லாஹி தஆலா. லுஹருடைய ஃபர்லான 4 ரகாத்துக்களையும் கிபிலாவை முன்னோக்கி அதாவாக அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன், அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டிக்கொள்ளலாம். அதே போல அசருடைய தொழுகையின் நிய்யத்து, உசல்லி ஃபர்தல் அஸரி அர்பஅ ரகாத்தின் அதான் முஸ்தக்பிலன் இலல் காபத்தி ஷரீஃபத்தி லில்லாஹி தஆலா. உசல்லில் ஃபர்தல் அசர், அந்த அசருடைய நேரம் என்பதுன்னா அசர் என்றதை அந்த இடத்துல போட்டுக்கொள்ளணும். அதுவும் தமிழால அசருடைய ஃபர்லான் 4 ரகாத்துக்களையும் கிபிலாவை முன்னோக்கி அதாவாக தொழுகிறேன் என்று நிய்யத்து வைத்துக் கொள்ள வேண்டும். மகரிபுடைய தொழுகையின் போது 3 ரகாத் என்பதனால சொல்லி ஃபர்தல் மகரிபி 3 ரகாத்தின் அதான் முஸ்தக்பிலன்
இலல் காபத்தி ஷரீஃபத்தில் இல்லாஹி தாலா. மகரிபுடைய ஃபர்தான 3 ரகாத்துக்களையும் கிபிலாவை முன்னோக்கி அதாவாக அல்லாவுக்காக தொழுகிறேன் என்று நியத்து வைக்க வேண்டும். இஷாவுடைய தொழுகை நியத்து உசல்லி ஃபர்தல் இஷாஇ அர்பா ரகாத்தின் அதான் முஸ்தக்பிரன் இலல் காபத்தி ஷரீஃபத்தில் இல்லாஹி தாலா. இஷாவுடைய ஃபர்தான 4 ரகாத்துக்களையும் கிபிலாவை முன்னோக்கி அதாவாக நிறைவேற்றுகிறேன், அதாவாக அல்லாவுக்காக தொழுகிறேன் என்று நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல ஃபர்தான தொழுகைகளுடைய முன்பின் சுன்னத்துக்கள், இந்த சுன்னத்துக்களுக்கு இவ்வாறு நியத்து வைக்க வேண்டும். முதலாவது சுபகுடைய முன் சுன்னத், சுபகுக்கு முன்னுக்கு மட்டும்தான் தொழணும். எனவே அந்த இடத்துல முன் சுன்னத் என்று குறிப்பாக்க வேண்டிய அவசியம் இல்லை. உசல்லி சுன்னத்த சுபஹி ரகாத்தேனி அதான் முஸ்தக்பிலன் இலல் காபத்தி ஷரீஃபத்தில் இல்லாஹி தஆலா. சுபகுடைய சுன்னத்தான் 2 ரகாத்துக்களையும் அதாவாக கிபிலாவை முன்னோக்கி அல்லாவுக்காக தொழுகிறேன். அதே போல லுஹருடைய முந்திய சுன்னத், லுஹருக்கு முன்னுக்கும் 2 ரகாத்து சுன்னத் இருக்கிறது, லுஹருக்கு பின்னாலேயும் 2 ரகாத் சுன்னத் இருக்கிறது. எனவே உசல்லி சுன்னத் அல் லுஹரி கபிலியத்தன் ரகாத்தைனி அதான் முஸ்தக்பிலன் இலல் காபத்தி ஷரீஃபத்தில் இல்லாஹி தஆலா. இந்த இடத்துல கபிலியத்தன் என்ற வார்த்தையை அதிகமாகிக் கொள்ளணும். லுஹருடைய முந்திய சுன்னத் 2 ரகாத்துக்களையும் அதாவாக கிபிலாவை முன்னோக்கி அல்லாவுக்காக தொழுகிறேன் என்று நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். லுஹருடைய பிந்திய சுன்னத்துக்கு உசல்லி சுன்னத் அல் லுஹரி பாதியத்தன், அந்த பாதியத் என்ற வார்த்தையை அடுத்து போட்டுக்கொள்ளணும். அடுத்து எல்லாம் வளமையாக சொல்வதை போலதான் ரகாத்தேனி அதான் முஸ்தக்பிலன் இலல் காபத்தி ஷரீஃபத்தில் இல்லாஹி தஆலா. அசருடைய சுன்னத்தும் அதே போலதான். அசருடைய சுன்னத்துக்கு முன் சுன்னத் இருக்கை, பின் சுன்னத் இல்லை. அதனால முன்னால் என்று குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு சுன்னத்து மட்டும் இருப்பதனால். உசல்லி சுன்னத்துல் அசரி ரகாத்தேனி அதான் முஸ்தக்பிலன் இலல் காபத்தி ஷரீஃபத்தில் இல்லாஹி தஆலா. அசருடைய சுன்னத்து 2 ரகாத்துக்களை அதாவாக கிபிலாவை முன்னோக்கி அல்லாவுக்காக தொழுகிறேன். அதே போல மகரிபுடைய பிந்திய சுன்னத், மகரிபுக்கு முந்திய சுன்னத்தும் இருக்கிறது, பிந்திய சுன்னத்தும் இருக்கிறது. ஆனால் பிந்திய சுன்னத் தான் கவனிக்கப்பட்டதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடாமல் தொழுத சுன்னத்தாக இருக்கிறது. முந்திய சுன்னத்தை எப்பாவது ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது இருக்கிறார்கள். அப்ப பிந்திய சுன்னத்துக்கு நியத்து வைக்கும் போது மகரிபுடைய பிந்திய சுன்னத்து 2 ரகாத்துக்களையும் அதாவாக கிபிலாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகிறேன். அதே போல இஷாவுடைய முந்திய சுன்னத்து உசல்லி சுன்னத்துல் இஷாய் கபிலியத்தன் ரகாத்தைனி அதா முஸ்தக்பில் அல் காபத்தி ஷரீஃபா. அதே இஷாவுடைய முந்திய சுன்னத் 2 ரகாத்துக்களையும் அதாவாக கிபிலாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன். இஷாவுடைய பிந்திய சுன்னத்தை உசல்லி சுன்னத்துல் இஷாய் பாதியத்தன் ரகாத்தைனி அதான் முஸ்தக்பிலன் இலல் காபத்தி ஷரீஃபத்தில் இல்லாஹி தஆலா. இஷாவுடைய பிந்திய சுன்னத் 2 ரகாத்துக்களையும் அதாவாக கிபிலாவை முன்னோக்கி தொழுகிறேன் என்று நியத்து வச்சுக்கொள்ளணும். இதுவெல்லாம் நியத்து வைக்கக்கூடிய முறைகளை பார்த்தோம். தொழுகையுடைய 2வது பர்து பர்லு தொழுகையில சக்தி பெற்றவர் நின்று தொழணும். தொழுகையில நின்று தொழுவது ஒரு பர்து, அதுவும் பர்து தொழுகையில கட்டாயம். அதை பர்து தொழுகையில இருந்து தொழ இயலாது. ஒருவருக்கு இயலாமல் ஆகிவிட்டால், கஷ்டமாகிவிட்டால், அப்பொழுது அவருக்கு அவருடைய வசதிப்படி தொழுது கொள்ளலாம். இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அவங்க சொல்றாங்க, கானத் பி பவாசிர், எனக்கு பாசூரா நோய், அதாவது மூலவியாதின்னு சொல்லுவாங்க, மலம் வெளியாகக்கூடிய இடத்துல ஏற்படக்கூடிய நோய். அந்த நோய் இருந்ததுனால எனக்கு நின்று கொண்டு தொழுவது கஷ்டமாக இருந்தது. எனவே தொழுகையை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டபோது ஸல்லி காயிமன், நின்று தொழுங்கன்னு சொன்னாங்க. ஃபைலம் தஸ்தத்திய ஃபகாயிதன், அப்படி உங்களுக்கு சக்தி இல்லாட்டி உட்கார்ந்து தொழுங்க. ஃபைலம் தஸ்தத்திய ஃபஅலா ஜுனுபின், அதே போல ஃபஅலா ஜம்பின், அதாவது அதே போல உங்களுக்கு உட்காருவதற்கும் சக்தி இல்லாட்டி விலாவின் மீது சாய்ந்து தொழுது கொள்ளுங்க என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப ஒருவருக்கு நின்று தொழ சக்தி இருக்கு. அப்படி நின்று தொழ சக்தி உள்ளவர் எந்த விதமான காரணமும் இல்லாமல் முழங்காலை தொடக்கூடிய அளவுக்கு குனிந்து கொண்டு தொழுவதால் அவருடைய தொழுகை பாத்தியம். அதே போல
ஒருத்தருக்கு முழுமையாக நின்று தொழ வசதி இல்லை, அதாவது நின்று தொழ இயலாம இருக்கு, பெஸ்ட்டுக்கும் நின்று தொழலாம். அப்படியே 4 ரக்காத்தையும் கண்டினியூ பண்ணது கஷ்டம் என்றால் எந்த அளவுக்கு நின்று தொழலுமோ அந்த அளவுக்கு நின்று தொழணும். பின்பு அவர் என்ன செய்யணும், அவருக்கு இயலாத கட்டத்தில் உட்கார்ந்து தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது. அதே போல பரலான தொழுகைகள்ல நின்று தொழணும் என்று நாங்கள் சொன்னோம். ஆனால் சுன்னத்தான தொழுகைகளாக இருந்தால் அந்த சுன்னத்தான தொழுகைகள்ல நின்று தொழாமல் இருந்து தொழுவதற்கு அனுமதி உண்டு. நின்று தொழுதால் அது சுன்னத்தாக இருக்கிறது. சுன்னத்தான தொழுகையில் நின்று தொழுவது ஒரு சுன்னத்து. அவருக்கு உட்கார்ந்தும் தொழலாம், சக்தி பெற்றிருந்தாலும் பெறாவிட்டாலும் உட்கார்ந்து அவருக்கு தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்லா காயிமன் ஃபஹுவ அஃதல். யார் நின்று தொழுகிறாரோ அவர் அது மிகச் சிறந்தது அவருக்கு. ஒமன் ஸல்லா காயிதன் ஃபலஹு நிஸ்ஃபு அஜ்ரில் காயிமி. அதாவது யாராவது உட்கார்ந்து தொழுதால் நின்று தொழக்கூடியவருடைய நன்மையில் அறவாசி அவருக்கு கிடைக்கும். ஒமன் ஸல்லா நாயிமன் ஃபலஹு நிஸ்ஃபு அஜ்ரில் காயிதி. அதே போல யாராவது உட்கார்ந்து தொழுதால், அதாவது சாய்ந்து தொழுதால் உட்கார்ந்து தொழக்கூடியவருடைய நன்மையில் அறவாசி அவருக்கு கிடைக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே அந்த அடிப்படையில் சிறந்தது நின்று தொழுவது. அப்படி கஷ்டமாக இருக்கும் நேரத்தில் அவருக்கு உட்கார்ந்து தொழலாம். 3வது ஃபர்து இஹ்ராம் தக்பீர் கட்டுவது. இஹ்ராம் தக்பீர் சொல்லுவது, மன்னிக்கணும், சொல்லுவது. கட்டுவது சுன்னத்தில் வரும். அப்ப ஒரு தொழுகையுடைய ஆரம்பம் அது சுத்தமாக இருக்கிறது. தொழுகைக்குள்ளால் நுழையக்கூடியது தக்பீரை சொல்லி நுழையணும். தொழுகையில் இருந்து வெளியாகுவது அது தஸ்லீம் சலாத்தை கொண்டு வெளியாக வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. அப்ப தக்பீர் எவ்வாறு சொல்லணும் என்றால், இங்கே நாங்கள் பார்க்கிறோம், அல்லாஹு அக்பர் என்ற அந்த வார்த்தை தான் தக்பீர் சொல்லும் போது வர வேண்டும். அதே போல அந்த பொருள்களை அதாவது குளறுபடியாக்காத ஏதாவது ஒரு ஜாயித் ஒன்று அதிகம் ஒன்று நடைபெற்றால் அங்க பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க. உதாரணமாக அல்லாஹு அல் அக்பர் என்பதை போல, அல்லது அல்லாஹுல் ஜலீலு அக்பர் என்பதை போல. இதனால் ஜலீல் என்பது அல்லாஹுடைய ஒரு சிஃபத்தாக இருக்கிறது. அல் அக்பர் என்பதும் ஒரே பொருளை கொண்டது. எனவே அந்த இடத்துல சின்ன மாற்றங்கள் பிரச்சனை ஆகாது. ஆனால் அல்லாஹுடைய சிஃபத்துகள் இல்லாம வேற ஏதாவது ஒன்று இடையில கொண்டு வந்தால் அந்த இடத்துல அந்த தக்பீர் சரி வர மாட்டுச்சு. அப்ப என்ன செய்யும், உதாரணமாக அல்லாஹு ஹுவல் அக்பர் என்பதை போல, அல்லது அல்லாஹ் அல் அக்பர் அல்லாஹு என்பதை போல தக்பீர் சரி வர மாட்டாது. எனவே அதே நிலைமையில் அவர் தொழுதால் அந்த தொழுகையும் அவருக்கு கூடாமல் ஆகிவிடும். அப்ப இந்த அல்லாஹு அக்பர் என்ற இந்த வார்த்தை ஏன் கட்டாயம் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை எல்லா தொழுகையிலையும் அல்லாஹு அக்பர் என்ற இந்த வார்த்தையை விடாமல் அவங்க தொடர்ந்து சொல்லி வந்திருக்கிறார்கள். எனவே தான் அது கட்டாயம், அதைத்தான் சொல்லணும் என்பதாக இமாம்கள் சொல்லித்தார்கள். அப்ப தக்பீர் சொல்வதற்கும் சில கவனிக்கப்பட வேண்டிய முறைகள் அல்லது நிபந்தனைகள். அதுல முதலாவது தான், தொழுகையில அவர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லும் போது நின்ற நிலைமையில அவர் என்ன செய்யணும், அல்லாஹ் அக்பர் என்று மொழியணும். ஏன்னால் தொழுகையில நிற்கிறது ஒரு ஃபர்த். இடையில குனிஞ்சு கொண்டிருக்கும் போது அல்லது அப்பதான் ஒழும்புறாரு, கீழே இருந்து ஒழும்பும் போது அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டுறது இயலாது. நின்ற நிலைமையில கட்டணும். அதே போல கிபிலாவை முன்னோக்கி, 2வது கிபிலாவை முன்னோக்கி அதை கட்டணும். ஏன்னா தொழுகைக்கு கிபிலா முன்னோக்க கட்டாயம் என்பதனால. 3வது அரபால அது சொல்லப்பட்டிருக்கணும். ஒருத்தருக்கு அரபு கஷ்டமாக இருக்கு, புதுசாக இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாரு, அல்லாஹ் அக்பர் என்று கூட சொல்ல இயலாத ஒரு நிலைமை இருந்தால் அவருக்கு அல்லாஹ் மிக பெரியவன் என்ற அந்த பொருள்பட அவர் எந்த பாஷையில் அவருக்கு சொல்ல இயலுமோ அதை சொல்வதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் அவர் அவசரமாக அதனை கற்றுக்கொள்வது அவருக்கு கட்டாயமாக இருக்கிறது. அதே போல சொல்லக்கூடிய அந்த தக்பீரை தனக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு, அதனுடைய ஒவ்வொரு எழுத்துக்களும் தனக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு, தன்னுடைய காதுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு சொல்ல வேண்டும். அதே போல 5வது
தக்பீர் சொல்லும் போது நீயத்தோடு சேர்த்துக்கொள்ளணும். நாங்கள் ஆரம்பத்திலே நீயத்தின் போது சொன்னோம், அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டும்போது அல்லாஹுல இந்த ஆரம்பிச்சு அக்பர் என்ற முடியத்துக்குள்ளால நாங்கள் என்ன தொழுகிறோம், பருந்தா சுன்னத்தா, ரக்காத்துக்கு எத்தின, கிபிலா முன்னோக்குற விஷயம் எல்லாத்தையும் அந்த இடத்துல ஞாபகப்படுத்தி கொள்ளணும். 4வது பருந்து வந்து சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது. சூரத்துல் ஃபாத்திஹா லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பிஃபாத்திஹத்தில் கிதாப். யார் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத இல்லை அவருக்கு தொழுகை இல்லை என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப சூரத்துல் ஃபாத்திஹா கட்டாயம் ஓத வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹாவுல பிஸ்மிலும் உள்ளடங்கும். பிஸ்மில் இல்லாம சூரத்துல் ஃபாத்திஹா ஓதியா ஷாஃபி மதுஹப் அடிப்படையில அது வந்து கூடாது, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதவில்லைன்னு அர்த்தமாகிடும். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை அதில் ஒரு ஆயத்தாக கவனிச்சிருக்கிறாங்க என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு செய்ததாக சொல்லி காட்டுகிறார்கள். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதனுடைய நிபந்தனைகள். சூரத்துல் ஃபாத்திஹா சரியான முறையில் ஓத வேண்டும். எனவே அதனுடைய நியத்துகள், அதனுடைய நிபந்தனைகளை பார்க்கும்போது முதலாவது ஓதக்கூடியவர் தனக்கு கேட்கும்படி ஓத வேண்டும். மனதால நினைத்தால் போதாது, அவர் ஓதுறது அவர காதுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் சத்தமாக ஓதணும். 2வது, எப்படி குர்ஆன்ல அந்த சூரத்துல் ஃபாத்திஹா வந்திருக்கிறதோ அந்த முறைப்படி அந்த ஓர்டருக்கு தர்தீபுக்கு ஓதணும். அதனுடைய ஹரஃபுகளுடைய மஹ்ரஜுகளை கவனிக்கணும். அதனுடைய சத்துகளை வந்து வெளியாக்கக்கூடிய இடத்துல அதனை வெளியாக்கி ஓத வேண்டும். 3வது, ஏதாவது பொருளை சீர்குலைக்கக்கூடிய பிழைகள், தவறுகள் வரக்கூடாது. அப்படி வந்தால் அதனுடைய பொருளை வந்து சீர்குலைக்காத மாற்றங்கள் ஏற்பட்ட பிரச்சனை இல்லை. பொருளை மாற்றும் என்று சொன்னால் அப்ப அந்த சூரத்துல் ஃபாத்திஹா பாத்திலாகி விடும். அடுத்து 4வது, சூரத்துல் ஃபாத்திஹாவை கட்டாயம் அரபால மட்டும்தான் ஓத வேண்டும். அதை தர்ஜுமா செய்வதற்கு, மொழிபெயர்ப்பதற்கு இயலாது. அப்போ சூரத்துல் ஃபாத்திஹாவை 5வது விஷயம், சூரத்துல் ஃபாத்திஹாவை நின்ற நிலைமையில ஓதணும். ஒருவேளை அதனை பரிபூர்ணமாக்காமல் அல்லது அதனை ஓதாமல் ருக்கு செஞ்சிட்டால் அவருடைய கிராத் பாத்திலாகி விடும். எனவே திரும்ப அவர் மீட்டி திரும்ப அந்த இடத்துல இருந்து திரும்ப அவர் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும். அவருக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத இயலாமல் போனால் அந்த இடத்துல குர்ஆன்ல இருந்து வேறு ஒரு 7 ஆயத்துக்களை ஓத வேண்டும். அப்படியும் புதிதாக வந்திருக்கிறார் ஒரு ஆயத்தும் அவருக்கு பாடம் இல்லை என்றால் அல்லாஹுடைய திக்ருகள்ல ஏதாவது ஒன்றை ஃபாத்திஹாவுடைய அளவுக்கு, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினா இந்த அளவுக்கு ஓதையிலுமோ அந்த பிரமாணம் அவர் ஓதிக்கொண்டிருக்கணும். அதுவும் இயலாமல் போனால் அவர் மௌனமாக இருந்து அந்த நேரத்துக்கு அந்த நேரம் கலியங்காட்டில் மௌனமாக இருக்க வேண்டும், பின்பு ருக்கு செய்ய வேண்டும். என்றாலும் அவர் அவசரமாக சூரத்துல் ஃபாத்திஹாவை கற்றுக்கொள்ள வேண்டும். 5வது, ருக்கு செய்வது. 5வது ஃபர்த் ருக்கு செய்வது. ருக்கு என்று சொன்னால் ருக்குவுடைய ஆக குறைந்த முறை 2 முழங்கால்களையும் 2 உள்ளங்கைகளால் பிடிக்கிற அளவுக்கு குனியணும். ஆக கூடிய முறை அவ்வாறு பிடிப்பதோட முதுகை நேராக்கி தன்னுடைய பிடரிக்கு நேராக முதுகு வார அளவுக்கு அவர் அதனை சமமாக்க வேண்டும். முதுகை நேராக சமமாக்க வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு ருக்காஉ வஸ்ஜுது, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் ருக்கு செய்யுங்கள் மேலும் சுஜூது செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருக்கு அந்த தொழுகையை கற்றுக் கொடுக்கும் போது பின்புனி தாமதிச்சு ருக்குல ருக்கு செஞ்சு அதுல கொஞ்சம் தாமதி என்பதாக சொல்லி கொடுத்தாங்க. அப்போ ருக்கு செய்வதற்கும் அதிலே கவனிக்கப்பட வேண்டிய சில நிபந்தனைகள். அதுல முதலாவது, முன்னால சொன்னதை போல இயன்ற அளவுக்கு குனிய வேண்டும். குனிஞ்சு முதுகு நேராகும் வரைக்கும் குனிஞ்சு செய்ய வேண்டும். 2வது, அவ்வாறு குனியும் போது வேற செயல்களை எண்ணக்கூடாது அல்லது எந்த விதமான எண்ணமும் இல்லாமல் குனியக்கூடாது. ருக்கு செய்கிறேன் என்ற அந்த எண்ணத்தோட குனியணும்.
திடீரென்று ஒரு பயத்துக்காக வேண்டி ஒருத்தர் அறைய போறாரு அல்லது அடிக்க போறாருன்றதுக்காக டக்குன்னு தலையை குனிஞ்சு அப்படியே ருக்குவுக்கு போயிட்டு அங்கே தரிப்பட்டால் அது சரி வர மாட்டுச்சு. திரும்ப அவர் மேல வந்து திரும்ப அவர் நீயத்தை வைத்து அதே ருக்குவுடைய நீயத்தோட அவர் குனிய வேண்டும். அப்ப கட்டாயம் குனியும் போது ருக்குவுடைய நீயத்து இருக்கணும். மூன்றாவது அதாவது ஒரு தஸ்பீஹ் சொல்லக்கூடிய அளவுக்காவது அந்த இடத்துல ருக்குவுல தாமதித்து இருக்கிறது ஒரு ஃபரதாக இருக்கிறது. அதுவும் கட்டாயமான ஒரு நிபந்தனையாக இருக்கி சில இடங்கள்ல இதை சில கிதாபுகள்ல இப்படி தாமதிப்பை ஒரு ஃபரதாக காணிக்கப்பட்டிருக்கி நாங்க பார்க்கிற கிதாபுல வந்து இது ஒரு ஷருத்தாக பார்க்கப்பட்டிருக்கு. ரெண்டும் கட்டாயம் இல்லாமல் போனா அந்த ருக்கு இல்லாமல் போயிடும். எனவே அந்த இடத்துல ஒரு தஸ்பீ சுப்ஹான ரப்பியல் அதீம் வ பிஹம்திஹி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தஸ்பீ சொல்லக்கூடிய அளவுக்காவது தாமதித்து இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்களிலே மிகவும் களவெடுக்கக்கூடியவர்கள் மிகவும் கெட்டவர்கள் யாருன்னா தொழுகையில களவெடுக்கக்கூடியவங்கன்னு சொன்னாங்க. இப்படியா தொழுகையில களவெடுப்பாங்கன்னு கேட்ட போது லா யத்திம்மு ருக்கூஅஹா வலா சுஜூதஹா, அதனுடைய ருக்கூகளையும் சுஜூதுகளையும் பரிபூர்ணமாக செய்ய மாட்டார்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போல பரிபூர்ணமான ருக்கு ஒன்று செய்யறன்னு சொன்னால் அந்த இடத்துல 3 முறை தஸ்பீஹி ஓத வேண்டும். சுப்ஹான ரப்பியல் அதீம் வ பிஹம்திஹி என்று 3 முறை சொன்னால் இது ஒரு நடுத்தரமான பரிபூரணமான ஒரு தாமதித்தலாக இருக்கிறது. ஆறாவது, ருக்கூல இருந்து நிலைக்கு எழும்புவது இஅ்திதால் என்று சொல்வார்கள். சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொல்லி எழும்புவது. அதாவது ருக்கு என்பது ஒரு ருக்குன், ஒரு ஃபர்து. அப்போ அதே போல சுஜூத் என்பது ஒரு ஃபர்து. இந்த சுஜூதுக்கும் ருக்குவுக்கும் மத்தியில் ஒரு வித்தியாசத்தை, ஒரு இடைவெளியை, ஒரு பிரிவை ஏற்படுத்துவதற்குத்தான் இந்த இஅ்திதால் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு வரக்கூடிய இந்த நிலைமை இந்த ஃபர்து ஆகியிருக்கிறது. அதுக்கும் சில நிபந்தனைகளை கொண்டு அப்படி நிலைக்கு வரும் பொழுது இபாதத்தை தவிர, நிலைக்கு வார என்ற எண்ணத்தை தவிர வேறு எண்ணங்கள் வரக்கூடாது. அதே போல நிலைக்கு வந்ததற்கு பின்னால ஒரு தஸ்பீஹ் சொல்லக்கூடிய அளவு சுப்ஹான ரப்பியல் அதீம் வ பிஹம்திஹி என்று சொல்லக்கூடிய அளவுக்காவது தாமதித்திருக்கணும். மூணாவது, நீண்ட நேரம் தாமதிக்க கூடாது. ஒரு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதக்கூடிய அளவுக்கு நீண்ட நேரம் தாமதிக்கிறது. ஏனால் இந்த ருக்குன் என்பது, இந்த ஃபர்து என்பது சுருக்கமான ஃபர்து என்பதனால அதனை நீட்டுவது கூடாது. ஏழாவது ஃபர்து வந்து ஒவ்வொரு ரகாத்திலையும் 2 முறை சுஜூது செய்வது. 2 முறை சுஜூது செய்வது. சுஜூத் என்று சொல்லும்போது ஒரு தொழக்கூடியவர் தன்னுடைய நெற்றியை அந்த சுஜூது செய்யக்கூடிய இடத்துல, பூமியில அந்த இடத்துல நெற்றியை வைப்பதற்குத்தான் சுஜூத் என்று சொல்லப்படுகிறது. அப்ப சுஜூது நிறைவேறுவதற்கும் சில நிபந்தனைகள் இருக்கு. அதுல முதலாவது, நெற்றி திறக்கப்பட்டிருக்கணும். தன்னுடைய தலையில இருக்கக்கூடிய, உடம்புல இருக்கக்கூடிய எந்த விதமான துணிகளும் அவருடைய நெற்றியை மறக்கக்கூடாது. தொப்பி கூட மறைச்சிருந்தால் அதை கொஞ்சம் உசத்தி கொள்ளணும், தலப்பாகையில் உசத்தி கொள்ளணும், தாவணிகளை உசத்தி கொள்ளணும். முடி விளங்காத முறையில நெற்றி விளங்கக்கூடிய அளவுக்கு அதை சரியாக செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, 7 உறுப்புகளின் மீது கட்டாயம் சுஜூது செய்யப்பட வேண்டும். முதலாவது நெற்றி, இரண்டாவது, மூணாவது 2 கைகள், 4வது, 5வது 2 முழங்கைகள், 6வதும் 7வதும் காலுடைய ஓரங்கள், விரல் ஓரங்களை மடித்து வைக்க வேண்டும். இதுல நெற்றியை தவிர ஏனைய உறுப்புகள் வந்து திறந்திருக்கணும் என்ற கட்டாயம் இல்லை. நெற்றி மட்டும்தான் திறந்திருக்கணும். நெற்றி வைக்கிறதோட சுன்னத்து மூக்கையும் வைப்பது ஒரு சுன்னத்தாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். அடுத்து 3வது வந்து சுஜூது செய்யும் போது எங்களுடைய மேல் பகுதி கீழுக்கும், கீழ்ப்பகுதி மேலே உயரக்கூடியவாறு இருக்க வேண்டும். அதாவது தலை வந்து பூமியில இருக்கும், எங்களுடைய பித்தட்டு வந்து மேல் உசந்து இருக்கும், தலையை விட உசந்து இருக்கும். அப்பதான் அது சரியான சுஜூதாகும். அப்படி இல்லாம ஒரு உசரமான ஒரு கட்டுல, நாங்க இருந்த இருப்புல ஒரு உசரமான கட்டுல தலையை வச்சதுனால அது சுஜூதாக மாறாது. அடுத்து 4வது, நாங்கள் அசையக்கூடிய எங்களுடைய அசைவோடு சேர்ந்து அசையக்கூடிய ஒரு ஆடை அல்லது ஒரு துணியின் மீது நாங்கள் சுஜூது செய்யக்கூடாது. இப்போ நாங்கள் தலைப்பை கட்டிக்கிறோம், அந்த தலைப்பை நாங்கள் எழும்பும் போது ஆடுது வருது, சுஜூதுக்கு போகும்போது அந்த தலைப்பை அப்படியே சுஜூதுக்கு போட்டு
தலையை வச்சால் சரி வர மாட்டாது, அந்த சுஜூது கூடாது. அஞ்சாவது, சுஜூதின் போது சுஜூதுடைய அந்த எண்ணம் வர வேண்டும், வேற எண்ணங்களில் அங்கே வரக்கூடாது. அப்படி வந்தால் திரும்பி சென்று திரும்ப சுஜூதை ஃபெஸ்ட்ல இருந்து சொல்லி செய்யவாகும். அடுத்து கடைசி ஆறாவது, ஒரு தஸ்பீஹுடைய பிரமாணம் சுப்ஹான ரப்பியல் அஅலா வ பிஹம்திஹி என்ற அந்த தஸ்பீஹை ஒரு முறை ஓதக்கூடிய அளவாவது தாமதமாக இருக்க வேண்டும். அப்ப சுஜூதுடைய முழுமையான மிக பரிபூரணமான முறை எங்கிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தால், முதலாக அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுவதோட நிலையில நிற்கிறோம். இப்ப நிலையில நின்று அல்லாஹ் அக்பர் என்று சொல்வதோட குனிய வேண்டும். குனிந்து முதலாவது 2 முழங்காலையும் வைக்க வேண்டும். அதுக்கு பின்னால் 2 கைகளை வைக்கணும். அதுக்கு பின்னால நெற்றியை வைத்து மூக்கையும் படக்கூடிய மாதிரி வச்சுக்கொள்ளணும். அதோட 2 கைகளையும் தோலுக்கு நேர வச்சுக்கொள்ளணும். விரல்களை விரிச்சு கிபிலாவின் பக்கம் விரல்கள் நீளக்கூடிய மாதிரி விரிச்சு வச்சுக்கொள்ளணும். 2 கக்கங்களையும் விட்டு, கக்கங்களை அதாவது வயிற்றை விட்டும் 2 கைகளையும் தோல் அதாவது அதே போல 2 தொடைகளையும் பிரிச்சு கொஞ்சம் முன்னுக்காகி இருக்க வேண்டும். பூமியை விட்டு தன்னுடைய முழங்கைகளை உயர்த்தி கொள்ள வேண்டும். இப்படி முழுமையான முறையில நன்றாக இடமெடுத்தவர்களாக கை காலை விரித்தவர்களாக சுஜூது செய்ய வேண்டும். 3 முறை சுப்ஹான ரப்பியல் அலா பிஹம்திஹி என்று ஓதிக்கொள்ள வேண்டும். இந்த சுஜூது செய்யக்கூடிய இடத்துல பெண்கள் சில அந்த கைகளை பிரிக்கிற விஷயத்துல, முழங்காலை வயிற்றை விட பிரிக்கிற விஷயத்துல ஆஹ் வித்தியாசப்படுகிறாங்க. அவங்க ஒடுக்கிக் கொள்ள வேண்டும். அவைகளெல்லாம் சேர்த்தவர்களாக அவங்க சுஜூதுல இருக்கணும். ஆண்களுக்கு இந்த இடத்துல அவங்க மாற்றமாக இருக்கிறார்கள். 8வது, 2 சுஜூதுக்கு மத்தியில உட்காருவதனுடைய நிபந்தனைகள். முதலாவது, உட்காருவதற்காக வேண்டி நாங்கள் எழும்பும்போது அந்த நியத்தில் எழும்பணும். 2வது, நீண்ட நேரம் அங்கே இருக்கக்கூடாது. ஆக குறைஞ்சது அத்தஹியாத்து ஓதத்தை காண அதிகமாக்க கூடாது. அத்தஹியாத்துக்கு குறைஞ்ச அளவுக்கு நிற்கணும். அந்த இடத்துல சுன்னத்தான ஒரு துவா வரும், அதை ஓதிக்கொள்ளணும். அதே போல 3வது, ஒரு தஸ்பீஹுடைய அளவாவது தாமதிக்கவும் வேண்டும், நீடிக்கவும் கூடாது, கொஞ்சம் தாமதிக்கவும் வேண்டும். 9வது, கடைசி அத்திஹாத்துக்கு இருக்கிறது. அப்ப முன்னால் சொன்ன 8 ஒவ்வொரு ரக்காயத்திலையும் வரக்கூடியது. ஒரு ரக்காயத்துல அந்த 8 வரும். அப்ப அது ஒவ்வொரு ரக்காயத்திலையும் கவனிக்கப்படும். அதே போல இஹ்ராம் தக்பீரை தவிர அதே போல 9வது கடைசி அத்திஹாத்துல இருக்கிறது. அந்த இருக்கும் பொழுதும் அதாவது அதுக்கு பின்னால சலாம் தான் கொடுக்கணும். அந்த உட்கார்வை தான் சொல்லுகிறது. எனவே கடைசி அத்தியாயத்துல அத்தஹியாத்து ஓதுவது 10வது பருளாக இருக்கிறது. அத்தஹியாத்துடைய மிக குறைந்த அளவு அத்தஹியாத்து லில்லாஹி அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். அதே போல அத்தஹியாத்துடைய பரிபூரணமான முறை அத்தஹியாத்துல் முபாரகாத்து. இந்த அரபுல முபாரகாத்து விடுபட்டிருக்கிறது என்றாலும் முபாரகாத்துன்னு போடணும். அத்தஹியாத்துல் முபாரகாத்து அஸ்ஸலவாத்து லில்லாஹி தஆலா அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். அப்படியே ஸலவாத்தையும் ஓதக்கொள்ள வேண்டும். இது பரிபூர்ணமானது. ஃபர்லானது நாங்கள் முன்னால சொன்னது. இது சுன்னத்தையும் சேர்த்து வரக்கூடியது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் வ பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம ஃபில் ஆலமீன் இன்னக ஹமீதும் மஜீத். அப்ப அத்தஹியாத்து ஓதும் போது எப்படி முன்னால சொன்னவைகளுக்கு ஒவ்வொரு நிபந்தனை இருக்கிறதோ அதுபோல இதுக்கும் நிபந்தனை இருக்கு. முதலாவது நிபந்தனை, ஓதக்கூடியவர் சத்தமாக தனக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு சத்தமாக ஓதணும். 2வது, தொடராக இடையில வேற வேற திக்ர்களை கொண்டு வராமல் அல்லது கொஞ்ச நேரம் மௌனமாக இருக்குது அப்படி இல்லாம தொடராக ஓத வேண்டும். வேண்டுமென்று அவ்வாறு செய்தால் அவருடைய அந்த அத்தஹியாத்து பாத்திலாகிவிடும். திரும்ப பெஸ்ட்ல இருந்து அவர் ஓதணும். அடுத்தது 3வது, உட்கார்ந்த நிலைமையில் அத்தஹியாத்து ஓதணும். அல்லது அவருக்கு எந்த முறையில் அவருக்கு இயலுமோ அந்த முறையில இருந்து ஓதுவதற்கு அனுமதி இருக்கு, நோய்கள் அடிப்படையில் பார்க்கும்போது.
அடுத்து நான்காவது அரபால் ஓத வேண்டும். இந்த அத்தைஹாத்துடைய விஷயத்துல ஒருவேளை அரபு தெரியலாட்டி அரபால பாடம் இல்லாட்டி அவருக்கு தமிழால ஓதுறதுக்கு அனுமதி இருக்கிறது. அவருடைய தெரிஞ்ச பாஷையில ஓதலாம். அவசரமாக அதனை கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல ஐந்தாவது அதனுடைய மஹ்ரஜுகளையும் ஷத்துகளையும் கவனிக்க வேண்டும். அதிலே அத்திஹாத்துல அதனுடைய ஷத்துகள்ல சோம்பரி பண்ணக்கூடாது. மஹ்ரஜுகளை ஹர்ஃபுடைய மஹ்ரஜுகளை மாற்றக்கூடாது. அவ்வாறு வேண்டுமென்றே செய்யும் பொழுதோ அதனை அந்த அத்தஹியாத்து பாத்திலாகி விடும். எனவே அதனை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆறாவது, எவ்வாறு ஹதீஸ்ல வந்திருக்கிறதோ அந்த தரத்தீபு அந்த ஓர்டர்ல அத்தஹியாத்து ஓத வேண்டும். 11வது ருக்குன் கடைசி அத்தஹியாத்தில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுவோம். ஸலவாத்து சொல்லாம அத்தஹியாத்தை முடிச்சால் அந்த தொழுகை பாத்திலாயிடும். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கடைசி அத்தஹியாத்தில ஸலவாத்து ஓத வேண்டும். அதே போல அந்த செலவாத்து தான் ஸலாத்துல் இப்ராஹிமியான்னு நாங்கள் அத்தியாகத்தை ஓதி காட்டும் போது ஓதி காட்டினோம். இந்த செலவாத்தை ஓதிக்கொள்வது சிறந்த பரிபூர்ணமாக இருக்கு. அப்படி இல்லாட்டி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வந்தால் மட்டும் போதுமானதாக இருக்கிறது. அப்ப செலவாத்து சொல்வதற்கான நிபந்தனைகள் உண்டு. அத்தியாகத்து ஓதும் பொழுது எப்படி கேட்க செய்யணுமோ அது போல தனக்கு கேட்க செய்யணும். காது கேட்கக்கூடிய ஒருத்தராக இருந்தால். இரண்டாவது முஹம்மது என்ற வார்த்தை வரும், அல்லது ரசூல் அல்லது அந்நபி என்ற வார்த்தை வரணும். அஹ்மத் என்ற வார்த்தையோ அல்லது வேற ரசூல்லாவுடைய பெயர்களோ வந்தால் அந்த அத்தஹியாத் ஸலவாத்து சரி வராது. கட்டாயம் முகமது என்ற வார்த்தை வரணும், அல்லது ரசூல் அல்லது அந்நபி என்ற வார்த்தை அங்கே வர வேண்டும். அடுத்து மூன்றாவது, அதையும் அரபால ஓதணும். கஷ்டம் என்றால் தெரியாட்டி பாடமில்லாட்டி தமிழால ஓதலாம், ஸலவாத்து சொல்லலாம். அவசரமாக கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ள டைம் இருந்தும் அவர் செய்யாட்டி அந்த நேரத்தில் அவருடைய தொழுகை பாத்திலாகிவிடும். அவர் கலா செய்வது கட்டாயமாகும். அதே போல நாலாவது, ஸலவாத்துடைய அந்த சீகாவை அத்தஹியாத்து அதுக்கு பின்னால ஸலவாத்து என்ற அடிப்படையில அந்த ஓர்டருக்கு கொண்டு வரணும். முதலாவது ஸலவாத்து அதுக்கப்புறம் அத்தஹியாத்து ஓதுவது கூடாது. அதே போல 12வது பர்து முதலாவது சலாம் கொடுக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று கொடுக்கிறது. இதுதான் பரிபூர்ணமான சலாம் 2 முறை சலாம் சொல்லுவது. வலதாலையும் இடதாலையும் திரும்பி திரும்பி சலாம் சொல்லுவது. இது ஹதீஸிலையும் வந்திருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணம் அவங்களுடைய கண்ணத்துடைய வெண்மை விளங்குற அளவுக்கு கழுத்தை திருப்பி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சலாம் கொடுப்பாங்க. 2 முறை கொடுப்பாங்க என்பதாக ஒன்று. இதுல முதலாவது முறை கொடுப்பதுதான் ஃபர்தாக இருந்து கொண்டிருக்கிறது. 2வது முறை கொடுப்பது சுன்னத்துல வரும். அப்ப 13வது ஃபர்து தர்தீப். தர்தீபாக அந்த தொழுகையுடைய எல்லா இபாதத்துகளையும் செய்ய வேண்டும். தர்தீபாக நியத்து இஹ்ராம் தக்பீர் கட்டுவதோடு நியத்து வைக்கிறதோட ஆரம்பிச்சது கடைசி சலாம் கொடுக்கும் வரைக்கும் முன்னால் சொல்லப்பட்ட அந்த ஓர்டர்ல ஒன்றின் பின் ஒன்றாக வர வேண்டும். ஒன்றுக்கு பின் ஒன்று மாற்றி மாற்றி செய்து கொண்டால் அந்த தொழுகை பாத்திலாகிவிடும். திரும்ப எந்த இடத்துல கடைசியாக விடுபட்டது அந்த இடத்துக்கு போய் திரும்ப அவர் என்ன செய்யணும், தொழ வேண்டும். அவ்வாறு வேணும் என்று சொன்னால் செஞ்சால் தொழுகை பாத்திலாகிவிடும். அப்ப ஏதாவது ஒரு தொழுகையில ஒரு ரக்காயத்தை ஒரு ருக்குனை முன்ன பின்ன செஞ்சால் எந்த ருக்குன் முந்திய ருக்குனாக இருக்கிறோ அந்த இடத்துக்கு திரும்ப போய் முதல்ல இருந்து அவர் என்ன செய்யணும், அந்த இடத்துல இருந்து திரும்ப தொழுகையை மீட்டி தொழுவது அவருக்கு கட்டாயமான ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த இடத்துல தொழுகையுடைய பர்து முடிவடைகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடங்களில் உங்களோடு சந்திக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.